அது சரியாக செப்டம்பர் 2, 1999 அமெரிக்காவுடைய மிக முக்கியமான நகரங்களில் நியூயார்க் நகரமும் ஒன்று. இந்த நியூயார்க் நகருக்கு பக்கத்தில் ஜெரிகோ அப்படின்ற ஒரு டவுனில் வாழ்ந்து கொண்டு இருந்தவர் தான் ரோலண்ட் சோகன் அப்படின்ற ஒருத்தர். இந்த ரோலண்ட் தன்னுடைய சொந்த வீட்டை விற்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கிற சில புரோக்கர்ஸ் கிட்ட அதை பற்றி தெரிவிச்சிருந்திருக்காரு. அதன் மூலியமாக அவருக்கு ஒரு பையர் கிடைச்சிருந்திருக்காரு. அந்த பையர் கிட்ட 4,50,000 அமெரிக்கன் டாலர் அளவுக்கு டீலிங் பேசி முடிச்சிருந்திருக்காரு. அந்த வீட்டை வாங்குறதுக்கு முன்னாடியே அந்த பையர் என்ன சொல்லியிருந்திருக்காரு, நான் ஒரு முறை வீட்டை செக் பண்ணி பார்க்கணும், என்னென்ன டேமேஜ்லாம் இருக்குது, உங்களுடைய பொருள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பணத்தை நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அதன் அடிப்படையில் அந்த பையர் தன்னுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களை அழைத்து கொண்டு அந்த வீட்டை கம்ப்ளீட்டாக சுற்றி பார்த்துருந்துருக்காரு. அப்படி எல்லா இடத்தையுமே சுற்றி பார்த்து முடிச்சுட்டு இறுதியாக அண்டர் கிரவுண்டுக்கு வரும்போது அண்டர் கிரவுண்டோடைய வாசலோடைய ஹைட்டு கூட ரொம்பவே கம்மியாக 36 இன்ச்சு மட்டும்தான் இருந்திருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் கிரவுண்டை அப்படியே சுற்றி பார்த்துருந்துருக்காரு. அப்போ தான் ஒரு மாடிப்படிக்கு கீழே ஒரு 55 கேலன் பேரல் ஒன்று இருக்கிறத பார்த்துருந்துருக்காரு. என்னடா அது வித்தியாசமாக இந்த இடத்துல பேரல் கிடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரலை லேசாக அசைச்சி பார்க்கலாம் அப்படின்னு தள்ளும் போதே அந்த பேரல் ரொம்பவே டைட்டாக ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. இதன் பிறகு அந்த வீட்டை வாங்கக்கூடியவர் உடனடியாக ஹவுஸ் ஓனருக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி உங்களுடைய வீட்டோடைய அண்டர் கிரவுண்டில் இந்த மாதிரி ஒரு பேரல் ஒன்று கிடக்கு, அந்த பேரலை நாங்கள் அசைச்சு பார்த்தோம், ஆனால் அதை அசைக்கவே முடியல, என்ன அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கும் அதை பற்றி தெரியாது சார், நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த வீட்டை வாங்கினேன், நான் வீட்டை வாங்கும்போதே அண்டர் கிரவுண்டில் இந்த பேரல் இருந்துச்சு, சரி ஏதாவது பழைய பொருட்கள்லாம் அதுக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பற்றி பெருசாக எடுத்துக்காமல் அப்படியே விட்டுட்டேன், நானும் நாட்கள் நகர அதை பற்றி கண்டுக்கவே இல்லை, இப்போ நீங்கள் சொன்னதுக்கு பிறகு தான் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு தெரிவிக்கிறாரு. உடனடியாக அந்த வீட்டை வாங்கக்கூடியவர், இதெல்லாம் எனக்கு தேவையில்ல சார், உடனடியாக இந்த பேரலை ரிமூவ் பண்ணிவிடுங்க, அதன் பிறகு நான் கேஷை செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. இதனால் ஹவுஸ் ஓனரான ரோலண்ட் அப்படின்றவர் அந்த அண்டர் கிரவுண்டுக்கு வந்து அங்கே இருக்கிற அந்த பேரலை ரிமூவ் பண்ண முயற்சி பண்ணியிருந்திருக்காரு. மேற்கொண்டு அவருக்கு ரொம்பவே அது ஹெவியாக இருந்ததுனால உடனடியாக தன்னுடைய சக நண்பர்களை கூப்பிட்டு அந்த பேரலை அப்புறப்படுத்தி ரோட்டோரமாக வந்து வச்சிருந்திருக்காரு. அதன் பிறகு அந்த பேரலை எடுத்துகிட்டு போக சொல்லி பழைய பொருட்களை வாங்கக்கூடிய கம்பெனிக்கு தகவலை கொடுத்துருந்துருக்காரு. அவர்களும் அந்த பேரலை வந்து பார்த்துட்டு அது ரொம்பவே ஹெவியாக இருக்கிறதுனால அவங்க ஊர் காசுப்படி $350 கிட்ட கேட்குறாங்க. ஆனால் அந்த சமயத்தில் அது பெரிய காசு அப்படிங்கிறதுனால அப்படி என்னதான் இந்த பேரலுக்குள்ளே இருக்குது, அதை திறந்து பார்த்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த பேரலை திறக்க முயற்சி பண்ணியிருந்திருக்காரு. ஆனால் அந்த பேரலுடைய மேலே ஷீட்டால் சீல் பண்ணியிருந்ததுனால உடனடியாக மெட்டல் கட்டர்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த பேரலை அப்படியே ஓப்பன் பண்ணியிருந்திருக்காரு. அவர் ஓப்பன் பண்ண உடனே பயங்கரமான ஒரு வாடை அதுக்குள்ளே இருந்து வந்திருந்திருக்கு. சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரலுடைய மெட்டல் ஷீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே பார்க்கும்போது தான் ஒரு மண்டை ஓட்டை அவர் பார்த்துருந்துருக்காரு. இதை பார்த்ததும் பயந்து போன அந்த நபர் உடனடியாக பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவலை கொடுக்குறாரு. அன்னைக்கே அந்த பேரலுக்குள்ளே வேறு என்ன நிலம் இருந்துச்சு, அந்த பேரலுக்குள்ளே இருந்த எலும்பு கூடி யாராக இருக்கும், போலீஸ் அதிகாரிகளால் அதை கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லையா, அந்த ஹவுஸ் ஓனரான ரோலண்ட் அப்படின்றவரே 10 வருடத்திற்கு முன்னாடி நான் அந்த வீட்டை வாங்கும் போதே அதே இடத்துல தான் அந்த பேரல் இருந்துச்சு அப்படின்னு அவர் சொன்னதுனால அந்த பேரலுக்குள்ளே எலும்பு கூட இருக்கிற நபர் இறந்து கிட்டத்தட்ட பல வருடங்கள் கிட்ட ஆகலாம் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெளிவாகுது. 1999 அமெரிக்க போலீஸ் அதிகாரிகளுக்கு ரொம்பவே சவாலாக இருந்த ஒரு முக்கியமான ஒரு மர்மமான சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுடைய நண்பர்கள் யாராவது ஃபாரன்சிக் படிக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்காங்க, அப்படி இல்லைன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை கண்டிப்பாக இப்போவே ஷேர் பண்ணிவிடுங்க. நான் இந்தளவுக்கு சொல்வதற்கு காரணத்தை கடைசியாக நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஸோ மறக்காமல் அதை பண்ணிவிடுங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஸ்டோரி. நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்டில் 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறத சொல்லிவிடுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். மறக்காமல் இதை மட்டும் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, புதுசாக இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு உடனடியாக அந்த பேரலை மீட்டு ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பி வச்சுருந்துருக்காங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் கம்ப்ளீட்டாக அதை சோதனை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பேரலுக்குள்ளே இருக்கிற பொருளை ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் வெளியில் எடுக்கும்போது ஒரு எலும்புக்கூடு கிடச்சிருந்துருக்கு. அந்த எலும்புக்கூடோடைய ஹைட்டை வச்சு பார்க்கும்போது இறந்து போனவங்களுடைய ஹைட் 5 அடி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கொண்டு அந்த எலும்புக்கூடு கூட இன்னொரு பொருளும் கிடச்சிது. அது என்ன அப்படிங்கிறத கடைசியில் நான் சொல்கிறேன்.
கிடைக்கப்பட்ட அந்த எலும்புக்கூட அட்டாப்சி ரிப்போர்ட் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு பெண்ணுடைய எலும்புக்கூடு அப்படிங்கிறது தெரிய வருது. மேற்கொண்டு அந்த பெண்ணுடைய பல்லை பார்க்கும்போது தங்கப்பல் பதிக்கப்பட்ட மாதிரி இருந்திருக்கு. மேற்கொண்டு அதே பேரலில் இருந்து ஒரு கருப்பு கலர் லாங்கான ஹேரும் கிடச்சிருந்திருக்கு. அது கூடவே ஒரு பர்ஸு, 3 ரிங்கு, 2 ஜுவல்லரி, அந்த பெண் அணிந்திருந்த துணி, அவங்களுடைய பர்ஸ், அவங்களுடைய அட்ரஸ் புக் மற்றும் அவங்களுடைய ஷூ அப்படின்னு சொல்லிட்டு பல பொருட்கள் அந்த பேரலில் இருந்து மீட்டெடுக்கப்படுது. மருத்துவர்கள் அந்த எச்சங்களை செக் பண்ணி பார்த்ததில் இந்த பெண் இறந்து கிட்டத்தட்ட 30 வருடத்திற்கு மேலே இருக்கலாம் அப்படின்னும், இவங்களுடைய தலையில் 7 இருந்து 10 முறை ஏதோ ஷார்ப்பான வெப்பனை வச்சு பயங்கரமாக அடிச்சிருக்காங்க அப்படின்னும், அதனால தான் இவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்ற காஸ் ஆஃப் டெத்துக்கான ரீசனையும் சொல்லியிருந்திருக்காங்க. தொடர்ந்து அந்த பேரலை செக் பண்ணி பார்த்ததில் கருப்பு கலர்லையும் வெள்ளை கலர்லையும் பாலித்தீன் பிளாஸ்டிக் துகள்கள் எல்லாமே கிடச்சிருந்திருக்கு. அது கூடவே ஒரு கிரீன் கலரில் வித்தியாசமான வினோதமான ஒரு லிக்யூடும் அதுக்குள்ளே இருந்து கிடச்சிருந்திருக்கு. இந்த பேரலை போலீஸ் அதிகாரிகள் மீட்டெடுத்தது 1999. ஆனால் அந்த பேரலில் இருந்து கிடைச்ச ட்ரெஸ்ஸோடைய ஸ்டைலை பார்க்கும்போது 1960களில் பயன்படுத்தப்பட்ட மாதிரியான மாடர்னில் இருக்கிறதுனால இந்த கொலை சம்பவம் மேபி 1960களில் தான் நடந்திருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு இந்த இடத்துல வர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போலாம் மொபைல் நம்ம கையில் இருக்கிறதுனால ஃபோன் நம்பர், அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சேவ் பண்ணிக்கிறோம். ஆனால் அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பராக இருக்கட்டும், இல்லை யாருடைய அட்ரஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒரு நோட் புக்கில் தான் நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம சின்ன வயசில் கூட நம்ம அதை தான் பண்ணியிருந்திருப்போம். அந்த மாதிரி தான் இந்த பெண்ணும் 1960களில் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அப்படி அவங்க எழுதி வச்சிருக்கிற நோட்டு ரொம்பவே டேமேஜாக இருக்கிறதுனால அதை லேபுக்கு அனுப்பி ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு சோதனையும் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்குது. மறுபக்கம் பேரலில் இருந்து கிடைக்கப்பட்ட கழுத்தில் போடுற டாலர், அவங்களுடைய ரிங்கில் சில லெட்டர்லாம் எழுதப்பட்டிருந்திருக்கு. அதையும் போலீஸ் அதிகாரிகள் நோட்டமிட்டு தேடி பார்க்குறாங்க. ஆனால் எந்த ஒரு தடயமுமே அவங்களுக்கு கிடைக்காமலே போகுது. அட்ரஸ் புக்லேயும் சரிவர எந்த ஒரு எழுத்துக்களும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ இருக்கிற ஒரே க்ளூ என்னன்னா, அந்த பேரல் எந்த இடத்துல தயாரிக்கப்பட்டுச்சு, எந்த கம்பெனியில் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறத தான் அவங்க கண்டுபிடிச்சாகணும். மேற்கொண்டு அந்த பேரலில் இருந்து பிளாஸ்டிக் துகள்கள் மற்றும் ஒரு கிரீன் கலர் லிக்யூடு கண்டுபிடிக்கப்பட்டதுனால இந்த கிரீன் கலர் லிக்யூட் எந்த இடத்துல பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாகணும். இதனால் போலீஸ் அதிகாரிகள் தீவிரமாக அந்த பேரலை கம்ப்ளீட்டாக சோதனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சோதனை பண்ணதில் நியூ ஜெர்சி அப்படின்ற பகுதியில் இருக்கிற ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரியோடைய பேரல் தான் இந்த பேரல் அப்படிங்கிறது தெரிய வருது. மேற்கொண்டு அந்த பேரலில் இருந்த நம்பர்ஸ் மற்றும் கலரை வச்சு தான் இந்த கெமிக்கல் கம்பெனியில் இருந்து இந்த பேரல் எங்கே போணுச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. இது ஒரு பக்கம் நடக்க, மறுபக்கம் இந்த வீட்டை விற்க முயற்சி பண்ண ரோலண்ட் அப்படின்றவரை கூப்பிட்டு விசாரிச்சிருந்திருக்காங்க. அப்போ அவருடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்க்கும்போது 10 வருடத்திற்கு முன்னாடி தான் அவர் சொன்ன மாதிரி அந்த வீட்டை வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. அதே சமயம் இவர்கிட்ட அந்த வீட்டை யார் விற்றாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஹவுஸ் ஓனருக்கு தற்போதைக்கு 71 வயது ஆகுது அப்படின்னும், அவர் புளோரிடாவில் இருக்கிற போக்கோ ராட்டன் அப்படின்ற பகுதியில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிறதும் தெரிய வருது. அந்த நபருடைய பெயர் ஹோவர்ட் எல்கின்ஸ். இந்த எல்கின்ஸோடைய பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே போலீஸ் அதிகாரிகள் செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததில் 1972 ரிட்டையர் ஆகியிருந்திருக்காரு. மேற்கொண்டு அவர் நடத்திக்கிட்டு வந்த மெல்ட்ரோஸ் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்ற கம்பெனியும் மூடியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த பிளாஸ்டிக் அப்படின்ற விஷயம் மட்டும் போலீஸ் அதிகாரிகளுக்கு சிங்க் ஆகி இருந்திருக்கு. ஏன்னா பேரலில் இருந்து பிளாஸ்டிக் துகள்கள் கிடைச்சிருந்திருக்கு. மேற்கொண்டு அந்த பேரல் வேற ஒரு கெமிக்கல் கம்பெனியில் இருந்து வந்திருக்கு. இவரும் பிளாஸ்டிக் கம்பெனியை இழுத்து மூடியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுனால தொடர்ந்து இந்த எல்கின்ஸை பற்றி தீவிரமாக மேற்கொண்டு விசாரணை நடத்தி இருந்திருக்காங்க. தொடர்ந்து அந்த பேரலில் இருந்து கிடைச்ச பிளாஸ்டிக் துகள்களை பற்றி விசாரித்ததில் இது எல்லாமே ஃப்ளவர்ஸ் உருவாக்கக்கூடிய, அதாவது பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் உருவாக்கக்கூடியதற்கு தான் பயன்படுத்தப்படுது அப்படின்னும், அதே சமயம் அந்த பேரலில் இருந்து கிடைச்ச கிரீன் கலர் லிக்யூடோடைய பெயர் ஹாலோஜின் கிரீன் அப்படின்னும், இந்த ஹாலோஜின் கிரீனும் பிளாஸ்டிக் ஃப்ளவர் உருவாக்குவதற்காக தான் பயன்படுத்தப்படுது அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வருது. மேற்கொண்டு 1960களில் தான் இந்த பேரல் பயன்படுத்தப்பட்டதுனால நியூ ஜெர்சியில் இருக்கிற அந்த கெமிக்கல் கம்பெனியில் இந்த பேரல் எங்கே அனுப்பப்பட்டுச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸை செக் பண்ணி பார்த்ததில் தான் இது எல்லாமே இந்த எல்கின்ஸோடைய கம்பெனியான மெல்ட்ரோஸ் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்ற கம்பெனிக்கு அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது.
எல்கின்ஸுக்கு எதிராக இந்த எவிடன்ஸ் எல்லாமே கிடைச்சிருந்தாலும் இன்னொரு பக்கம் இறந்து போன பெண் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாகணும். மேற்கொண்டு எல்கின்ஸ் கிட்ட இருந்து ஒருவேளை ஏதாவது தடயங்கள் கிடைக்கலன்னா இந்த பெண் யாரு அப்படிங்கிறது தெரியாமலே போயிடும். அப்படிங்கிறதுனால இந்த பெண்ணை பற்றின டீட்டெயில்ஸை முதல்ல விசாரிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிடைச்ச அந்த அட்ரஸ் புக்கையே மறுபடியும் லேபில் வச்சு செக் பண்ணி பார்த்துருக்காங்க. எந்த ஒரு தடயமும் அதில் இருந்து கிடைக்காம போனதுக்கு பிறகுதான் வீடியோ ஸ்பெக்ட்ரல் கம்பேரிட்டர் அப்படின்ற ஒரு டிவைஸை பயன்படுத்தி அதில் சில ஆல்டர்னேட்டிவ் லைட்டிங்லாம் பயன்படுத்தி அதில் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி அவங்க செக் பண்ணி பார்த்ததில் ஏலியன் ரெசிடென்ட் அப்படின்னு எழுதியிருந்திருக்கு. ஆனால் அந்த பெண்ணுடைய பெயர் இருக்கிற இடம் மட்டும் அந்த இடத்துல ரொம்பவே டேமேஜாக இருந்ததுனால அதை அவர்களால் கண்டுபிடிக்க முடியாமலே போயிருந்திருக்கு. மறுபக்கம் எல்கின்ஸை பற்றி போலீஸ் அதிகாரிகள் விசாரித்ததில் அந்த மெல்ரோஸ் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்ற கம்பெனியை இன்னொரு பிஸ்னஸ் பார்ட்னரான கேண்ட்மேன் அப்படின்ற ஒருத்தர் கூட சேர்ந்து தான் நடத்திட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த கேண்ட்மேன் அப்படின்றவரும் ஃப்ளோரிடாவில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கிறதுனால உடனடியாக அந்த இடத்துக்கு போய்ட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது கேண்ட்மேன் என்ன சொல்கிறாருன்னா, நான் எல்கின்ஸ் கிட்ட பேசிய ரொம்ப வருடங்கள் ஆகுது, எனக்கும் அவருக்கும் இப்போதைக்கு டச் எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறாரு. இருந்தாலும் போலீஸ் அதிகாரிகள் அவங்களுக்கு கிடைச்ச பேரலோடைய ஃபோட்டோஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே காட்டி கேட்கும்போது, ஆமாம் இது எங்களுடைய கம்பெனியில் பயன்படுத்தப்பட்ட பேரல் தான், 1960களில் நாங்கள் இதை பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அதே சமயம் அந்த பேரலுக்குள்ளே இருந்து ஒரு பெண்ணுடைய சடலத்தை மீட்டெடுத்த அந்த பெண்ணுடைய முடி கூட கருப்பு கலர்ல நீளமா இருந்தது அப்படின்னும் அந்த பெண்ணுடைய பர்ஸ், அந்த பெண்ணுடைய கோல்டு ரிங், ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவர்கிட்ட காட்டும்போது அவர் ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்திருக்காரு. அது எல்லாத்தையுமே அவருடைய மைண்ட்ல ஏற்கனவே ரெஜிஸ்டர் தான் பண்ணி வச்சிருந்திருக்காரு. போலீஸ் அதிகாரிகள் கேட்டதுமே இந்த பெண்ணை எனக்கு நல்லாவே தெரியும், இந்த பெண்ணுடைய பெயர் ரேனா ஏஞ்சலிக். இந்த பெண் 1966 மத்திய அமெரிக்க நாடான எல் சல்வாடோர் அப்படின்ற பகுதியில் இருந்து இமிகிரேட் ஆகி நியூயார்க் நகருக்கு வந்ததாகவும் இவங்க ஒரு ஹிஸ்பானிக் பெண் அப்படின்னும் தெரிவிக்கிறாரு. மேற்கொண்டு இந்த பெண்ணுக்கு அந்த சமயத்தில் 30 வயது தான் இருந்திருக்கு. இவங்களுக்கும் என்னுடைய இன்னொரு பிஸ்னஸ் பார்ட்னரான எல்கின்ஸுக்கும் அப்போவே காதல் இருந்துச்சு அப்படின்னும் இவங்க 2 பேருமே ரொம்பவே நெருங்கி பழகிட்டு இருந்தாங்க. அப்படி பழக்கமானதன் மூலியமா இவங்க கர்ப்பமும் தரிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை அந்த பிஸ்னஸ் பார்ட்னரான கேண்ட்மேன் அப்படின்றவர் தெரிவிக்கிறாரு. நான் இந்த கதையுடைய ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னல, அதாவது இந்த பேரலில் இருந்து இன்னொரு பொருளும் கிடைச்சிது, அதை நான் கடைசியாக சொல்கிறேன்னு சொன்னல. அந்த விஷயம் என்னென்னா, ரெய்னாவுடைய எலும்பு கூட மீட்டெடுக்கும் போதே இன்னொரு பிஞ்சு குழந்தையோடைய எலும்பு கூடையும் அதில் இருந்து மீட்டெடுக்கிறாங்க. அந்த பிஞ்சு எலும்பு கூட எடுத்து அட்டாப்சி ரிப்போர்ட் பண்ணி பார்க்கும்போது தான் அதோடைய வயது 9 மாதம் அப்படிங்கிறது தெரிய வருது. ஆக மொத்தம் இறந்து போன அந்த பெண் 9 மாதம் கர்ப்பமாக இருக்கிற சமயத்தில் தான் அவங்கள தலையில் அடித்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமே அந்த சமயத்தில் போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. அவங்க கண்டுபிடிச்ச மாதிரியே கேட்மேன் அப்படின்ற அந்த பிஸ்னஸ் பார்ட்னரும் சொன்னதுனால கிட்டத்தட்ட எல்கன்ஸுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாமே சரியாக இருந்ததும் உடனடியாக எல்கன்ஸ் அழைச்சி ஃப்ளோரிடாலேயே விசாரணை பண்ணியிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் எல்கன்ஸ் கிட்ட இந்த ரெய்னாவை பற்றி விசாரணை பண்ணும்போது எங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஒரு ஷார்ட்டான அஃபேர் மட்டும்தான் இருந்துச்சு, மற்றபடி எங்களுக்குள்ளே எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறாரு. மேற்கொண்டு அந்த பெண் இறந்து போயிட்டாங்க, உங்களுடைய கம்பெனியோடைய பேரலில் தான் அந்த பெண் இருந்தாங்க, அதே சமயம் 9 மாதம் கர்ப்பமாக இருந்தாங்க, இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருடைய முகம் எல்லாமே மாறி இருந்திருக்கு. அதே சமயம் அவர் எந்த ஒரு பதிலுமே கொடுக்கவே இல்லை. அடுத்த கட்டமாக அவர் என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, என்னுடைய மனைவி கிட்ட நான் சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணணும், நான் அவங்க கிட்ட பேசிட்டு உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதன் பிறகு உடனடியாக தன்னுடைய மனைவிக்கு கால் பண்ணி பேசி முடிச்சதுக்கு பிறகு, என்னுடைய மனைவி இப்போதைக்கு உங்ககிட்ட எதையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க, நாங்கள் 2 பேரும் சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அந்த சமயங்களில் போலீஸ் அதிகாரிகள் எல்கன்ஸை விசாரணை பண்ணும்போது எந்த ஒரு அரெஸ்ட் வாரண்டோ எந்த ஒரு லீகலான வாரண்ட் எதுவுமே வாங்காமல் தான் விசாரிச்சிருந்திருக்காங்க. இதனால் ஈஸியாக அந்த இடத்துல போகக்கூடிய ரைட்ஸ் எல்லாமே எல்கன்ஸுக்கு அந்த சமயத்தில் கிடச்சிருந்திருக்கு. இந்த விசாரணை முடிந்ததுக்கு பிறகு எல்கன்ஸ் நேராக அவருடைய வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க அப்படின்னு எல்லா போலீஸ் அதிகாரிகளும் நினச்சிருந்திருக்காங்க. ஆனால் அவருடைய மனைவி கிட்ட இருந்து லோக்கல் போலீஸ் அதிகாரிகளுக்கு என்னுடைய கணவரான எல்கன்ஸை காணும் அப்படின்ற ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் தான் ஃபைலாக இருந்திருக்கு. மேற்கொண்டு போலீஸ் அதிகாரிகள் பல்வேறு இடங்களில் தேடி பார்த்ததில் இந்த எல்கன்ஸோடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அவனுடைய நண்பனுடைய வீட்டோடைய கராஜில் ஒரு SUV காரோடைய பின்பக்க சீட்டில் அமர்ந்தபடி புதிதாக வாங்கப்பட்ட 12 கேஜ் ஷாட்கன்னை தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு இறந்து கிடக்கிறத கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க.
பட் அவர் எதனால் ரெய்னாவை கொன்னாரு, இவர் தான் அதை கொன்னாரா, அந்த குழந்தைக்கான அப்பாவும் இவர் தானா அப்படிங்கிறது எல்லாமே போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடிச்சாகணும். இதனால் அந்த கிரைம் சீனில் இருந்து கிடைச்ச பிளட் சாம்பிளை எடுத்துக்கொண்டு ரிட்டன் நியூயார்க்குக்கே வந்து அதை டிஎன்ஏ மேட்ச்லாம் பண்ணி பார்க்கும்போது இறந்து போன அந்த பிஞ்சு குழந்தையோடைய எலும்புக்கூடு கூட பர்ஃபெக்டாக மேட்சாக இருந்திருக்கு. இந்த எல்கன்ஸ் தன்னைத்தானே சுட்டு கொண்டதை வச்சு பார்க்கும்போது இந்த எல்கன்ஸ் தான் ரெய்னாவை கொலை பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல உறுதியாகி இருந்திருக்கு. மேற்கொண்டு அவர் எதனால் கொலை பண்ணாரு, என்ன காரணம் அப்படின்ற ஒரு விஷயம் எதுவுமே அவர்களுக்கு தெரியாமலே போயிருந்திருக்கு. இந்த சமயத்தில் தான் அந்த பேரலில் இருந்து மீட்டெடுக்கப்பட்ட அட்ரஸ் புக்கோடைய கடைசி பேஜில் ஒரு சில பெயரும் ஒரு சில நம்பர் மட்டும் கிடைச்சிருந்திருக்கு. ஆனால் இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 30 வருடங்கள் கிட்ட ஆயிட்டதுனால இந்த டெலிஃபோன் இப்போ வரைக்கும் ஆக்டிவேட்டில் இருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகம் அவர்கள் இருந்திருக்கு. ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்க்கும்போது அந்த டெலிஃபோன் ரிங் ஆகியிருந்திருக்கு. உடனே போலீஸ் அதிகாரிகள் அந்த ஃபோன் நம்பர் யார் பேரில் இருந்துச்சுன்னா கேத்தி அப்படின்ற பெண்ணுடைய பேரில் இருந்துச்சு. அட்ரஸ் புக்லையும் அதே பேரில் தான் இருந்துச்சு. இதனால் கேத்தியை கூப்பிட்டு போலீஸ் அதிகாரிகள் விசாரித்ததில் இந்த ரெய்னா எனக்கு ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், என்னுடைய ஏரியாவில் தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. மேற்கொண்டு அவங்களுக்கும் அவங்க வேலை பார்க்குற கம்பெனியோடைய பாஸுக்கும் அஃபேர் இருந்ததாகவும் இதனால் அவங்க கர்ப்பம் தரிச்சிட்டாங்க அப்படின்னும், ஆனால் அவங்களுடைய பாஸ் திருமணம் பண்ணிக்காம ஏமாத்திக்கிட்டே இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்க. இதனால் கோபமடைஞ்ச அந்த பெண்ணும் உடனடியாக அவங்க பாஸோடைய மனைவிக்கு கால் பண்ணி இதே மாதிரி தான் கர்ப்பமாக இருக்கிறதாவும் அதற்கு காரணம் என்னுடைய கணவர் தான் அப்படின்னும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி ஏமாத்திட்டாரு அப்படின்னு தான் தெரிவித்ததா கேத்தி கிட்ட ரெய்னா தெரிவிச்சிருந்திருக்காங்க. ஆனால் இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு பிறகு நான் ரெய்னாவை பார்க்கவே இல்லை அப்படின்னு கேத்தி சொல்கிறாங்க. அதன் பிறகு ரெய்னா தங்கியிருந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது 2 பிளேட்ஸ் மட்டும் டைனிங் டேபிளில் இருந்ததாகவும் அதன் பிறகு அவங்க எங்கே போனாங்க என்ன ஆனாங்க அப்படின்ற எந்த ஒரு டீட்டெயிலுமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து நானும் தினமும் கால் பண்ணி பார்ப்பேன், மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்லாம் பதிவு பண்ணி பார்த்தேன், எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே கிடைக்கல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த கேத்தி சொன்னதை வச்சு பார்க்கும்போது இந்த எல்கின்ஸ் அப்படின்றவன் தான் தன்னுடைய மனைவி கிட்ட இந்த பெண் தெரிவிச்சிட்டா அப்படிங்கிறதுக்காக அந்த கோபத்தில் இந்த ரெய்னாவை சுத்தியலால் அடித்தே கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு போலீஸ் அதிகாரிகள் வராங்க. மேற்கொண்டு இதில் இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய கம்பெனியில் பயன்படுத்தப்படுற பேரல்லையே அந்த பெண்ணுடைய சடலத்தை போட்டு அதுக்குள்ளே பிளாஸ்டிக் கெமிக்கல், பிளாஸ்டிக் துகள்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே போட்டு சீல் பண்ணி அவருடைய வீட்டோடைய அண்டர் கிரவுண்டில் வச்சுட்டு அதை 3 வருடம் கழித்து யார்கிட்டையாவது விற்றுருக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் வந்து இருந்திருக்காங்க. எல்கின்ஸ் தன்னுடைய கனவுல கூட 30 வருஷம் கழிச்சு போலீஸ் வந்து தன்னை பிடிக்க வருவாங்க அப்படிங்கிறத நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான். அதனால தான் எங்கே வெளியில் தன்னுடைய பேர் தெரிஞ்சால் அசிங்கப்பட்டு போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே சுட்டு கொண்டு இறந்து போயிருந்திருக்கான். ஸோ இந்த எல்கின்ஸோடைய வாழ்க்கை கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, தப்பு பண்ணால் அதுக்கான தண்டனையை என்னைக்கா இருந்தாலும் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறத தான் எடுத்து சொல்லுது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். மேற்கொண்டு இந்த வழக்குக்காக சின்சியராக பாடுபட்ட போலீஸ் அதிகாரிகள் மற்றும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளை நம்ம பாராட்டியே தான் ஆகணும். நீங்கள் இந்த வழக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இந்த வழக்குக்கு 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நாளை மறுநாள் வேறு ஒரு கிரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.